நமச்சிவாய மதுரை தொடரில் நரியை பரியாக்கும் திருவிளையாடல். நரி அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பரி அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாது. அது இன்றைய தமிழுக்கு பரின்றனா என்னன்னு தெரியும். பரினா குதிரை. நரிங்கிறது யாருமே பழக்கப்படுத்த முடியாத, யாரும் அவர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாத ஒரு விலங்கினமாகவே இருக்கிறது. அதனால தான் யாருனாலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மிருகத்தை கூட இறைவன் அருள் இருந்தால் அதை அந்த குதிரை மேல் உட்கார்ந்திருப்பவன் என்னென்ன மன ஓட்டங்கள், என்னென்ன எண்ண ஓட்டங்கள் இருக்காரோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த குதிரை அவருக்கு ஏற்ற மாதிரி செயல்படுகிறது என்றால், இப்படி அலைபாயும் மனதை கொண்டு எப்பொழுதும் நமக்கு நாமே தீங்கு செய்து கொண்டு யார் யார் மேலேயோ நம்ம தப்பு சொல்லிக்கிட்டு திரியறதுல இருந்து நம்மளை திருத்துவதற்கு இறை ஒருவனே நமக்கு என்றும் வழிகாட்டி என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு திருவிளையாடல் தான் இந்த நரியை பரியாக்கிய திருவிளையாடல். இந்த நரியை பரியாக்கிய திருவிளையாடலில் ஏன் சாமி புரிஞ்சாரு, எதுக்காக புரிஞ்சாரு, இது கோயிலில் எப்படி இந்த நிகழ்வு நடக்குது, உண்மையிலேயே இந்த நரியை பரியாக்குற திருவிளையாடலை வச்சு நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன, இந்த ஆவணி மூல திருவிழான்னு வர்றதுக்கு காரணமே இந்த நரியை பரியாக்கிய திருவிளையாடல் தான். அதை பற்றிய முழு விவரங்களை நமது யூடியூப் சேனலில் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வர்ற மாதிரி ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து நமக்கு குழந்தைகளுக்கு என்னென்னமோ கதை சொல்லி எதோ சொல்கிறோம், உண்மையாக நடந்து ஒவ்வொரு வருஷமும் அதை அந்த நிகழ்வாக நடத்துகின்ற இந்த விழாவை பற்றி நாமும் தெரிந்து கொண்டு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டி நாங்கள் அந்த யூடியூப்பு வீடியோவில் தனி லிங்காக போட்டு நம்ம தனி வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் அதில் போய் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வோட முழு பரிணாமம் என்னவென்று தெரியும். நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள்.